கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். இங்கே வசனம் சொல்லுகிறது, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். இந்த சம்பவம் நாம் யாவருக்கும் தெரிந்தபடி தானியேலின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிற 3 வாலிபர்கள் சிறையாக கொண்டு போகப்பட்ட தேசத்திலே நேபுகாத் நேச்சார் என்ற அரசன் ஒரு சட்டத்தை கொண்டு வரும்போது அவன் சொல்லுகிறான், என்னுடைய உருவம் பொறித்த பொருட்களை உருவாக்கப்படும், அதை எல்லாரும் தாழ பணிந்து வணங்க வேண்டும் என்பதாக. அப்பொழுது இந்த 3 வாலிபர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் வணங்க மாட்டோம், நாங்கள் எங்கள் தேவனை தவிர யாரையும் நாங்கள் வணங்க மாட்டோம் என்று சொல்லி அவர்கள் வைராக்கியம் பாராட்டினார்கள். அப்பொழுதுதான் அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். இன்றைக்கும் இந்த வாலிபர்களைப் போல நாமும் வைராக்கியம் கொள்ளும்போது, கர்த்தருக்காக நல் வைராக்கியம் கொள்ளும்போது அவர் நம்மை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். எரிகிற சூளை போன்ற பிரச்சனைகளாய் இருந்தாலும், பலவித போராட்டங்களாய் இருந்தாலும், இன்றைக்கு நம்முடைய தேவன் நம்மை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த வார்த்தையின்படி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேளைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களின் தேவன் இன்றும் ஜீவிக்கிறவராக இருக்கிறீர். நீர் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறீர். பிள்ளைகளுடைய எல்லா சூழ்நிலையிலிருந்தும் நீ தப்புவித்து நடத்தும் பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பரலோக பிதாவே, ஆமென். கர்த்தர் இந்த நாளை நம் எல்லாருக்கும் அனுதினமும் ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களது ஜெப உதவிக்கு திரையில் காண்கிற தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ள.